ஹீரோயினோட அம்மாவை ஹீரோ பாத்துக்கிறேன் அப்படி சொல்லி சொன்ன ஒரே காரணத்துக்காக ஹீரோவை ஹீரோயின் மேரேஜ் பண்ணிருப்பாங்க. ஹீரோ சொன்ன மாதிரியே ஹீரோயினோட அம்மாவை காப்பாத்திட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஹீரோயினுக்குமே ஒரே சந்தோஷம். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்லலான்னு போறப்பதான் கீழே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எங்க பாஸோட உயிரை நீங்க தான் காப்பாத்திருக்கீங்கன்னு சொல்றாங்க. ஹீரோயினுமே நான் என்ன பண்ணேன்னு கேட்கறப்பதான் எங்க பாஸ் சின்ன வயசுலயே ஏதோ ஒரு அரிய வகை நோயால தான் பாதிக்கப்பட்டிருந்தாரு, இந்த மாதிரி ஒரு பர்த் மார்க் இருக்க பொண்ணால தான் அவரை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னது தான் ஹீரோயின் இதை பத்தி யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு நிறைய கிஃப்ட்ஸுமே சென்ட் பண்ணியிருப்பான். நம்ம அம்மாவோட உயிரை காப்பாத்தின ஹீரோக்கு நம்ம கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே ஹீரோயின் அவளுக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட நிறைய ஒர்த்தில் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு என் ஹஸ்பண்டை எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அங்க போய் சொல்லியிருப்பா. அவருமே ஏன் உன் ஹஸ்பண்டை காப்பாற்றணும், அவர் இறந்துட்டு அவரோட சொத்தெல்லாம் நீ வச்சுக்கலாம்னு சொல்லி கேட்கிறப்ப இல்ல அவர் என்னோட ஹஸ்பண்ட், நீங்க கண்டிப்பா எனக்கு அதாவது இந்த ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லவும் அவருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இது எல்லாத்தையுமே ஹீரோவும் கேட்டுட்டு தான் இருந்திருப்பான். நம்ம ஒய்ஃப் நமக்காக இவ்வளோ பண்றாளே அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு கடைசியில ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி எல்லாத்துக்கிட்டையும் இவ்வளவுதான் நான் மேரேஜ் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் ஹீரோவை காப்பாத்திடுறா.